அந்த வீடியோ வருவதற்கு முன்பு வரைக்கும் விஜய் மீது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. நம்பிக்கைன்னா அவர் ஜெயிப்பார் தோப்பாருங்கிற நம்பிக்கை இல்லை. இந்த சமூகத்தில் ஒரு மாற்று அரசியலை அவர் கொண்டு வருவார். வழக்கமாக நம்ம பார்க்குற அரசியல்வாதிகள்லேருந்து அவர் கொஞ்சம் மாறுபட்டு இருப்பாருங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் அவர் அந்த சம்பவம் நடந்த பிறகு அங்கே போகணும்னு நான் சொல்லவே மாட்டேன் எப்போவுமே. ஏன்னா போனால் மேலும் கலவரமாகும். குறைந்தபட்சம் அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்கள்ட்ட 2 வார்த்தை பேசிட்டு போயிருக்கலாங்கிறது என்னுடைய அழுத்தமான கருத்து. ரைட்டு, ஓகே, சரி ரைட்டு. அவங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குது, போயிட்டார். அன்னைக்கு இரவே ஒரு ட்வீட்டு, என் மனசு ரொம்ப கனமாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தா ஓரளவுக்கு சரியாக இருந்திருக்கும். அதையும் செய்யலை. கரெக்டாக 60 மணி நேரம் கழித்து ஒரு வீடியோ வெளியிடுறார். இங்கே அப்படி இருக்கக்கூடாது. இல்லை, ஒரு தலைவன் இம்மிடியட்டாக என்ன முடிவெடுக்கிறாருங்கிறது தானே தலைமை பண்பு. நீங்கள் 60 மணி நேரம் கழித்து நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அதுலேயும் முழுமையே இல்லைங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய வருத்தம்.